ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான ஏபிசி மால்ட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 1/4 கிலோ அளவு ஆப்பிள், 1/4 கிலோ அளவு கேரட், 1/4 கிலோ அளவு பீட்ரூட் எடுத்திருக்கேன். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு தோல் சீவியை எடுத்து வச்சுக்கலாம். 3த்தையுமே நல்லா தோல்லாம் சீவி எடுத்தாச்சு. இப்போது இதை நம்ம சின்ன சின்னதாக துருவி எடுத்துக்க போகிறோம். இந்த கிரேட்டரில் வந்து மொத்தம் 3 சைஸில் நம்ம துருவி எடுக்கலாம். நான் வந்து அதில் இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய சைஸில் துருவி எடுத்துக்கிறேன். நீங்கள் ரொம்ப சின்ன சின்னதாக துருவி எடுத்திங்கன்னா அதில் உள்ள வாட்டர் கண்டென்ட் எல்லாமே வெளியில் வந்துடும். அதனால் இந்த சைஸில் துருவி எடுத்துக்கோங்க. இப்போது ஆப்பிளையும் நம்ம துருவி எடுத்துக்கலாம். ஆப்பிள், பீட்ரூட், கேரட் 3யுமே நம்ம நல்லா துருவி எடுத்தாச்சு. இப்போது இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை அரைக்க போகிறோம். இதை நீங்கள் தனித்தனியாக வேணுனாலும் அரைச்சிக்கலாம், மிக்ஸ் பண்ணியும் அரைச்சிக்கலாம். நான் வந்து மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கிறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அரைக்கிறப்போ நல்லா எல்லாமே பிளெண்ட் ஆகி நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தான் நான் எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைக்கும்போது இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காம தான் அரைக்கணும். பாருங்கள், இதை நான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கூட இந்த கொரகொரப்பு தன்மையே இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்களும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நீங்களும் அரைச்சிக்கணும். அடுத்ததாக ஒரு கடாயில் நம்ம அரைச்சி வச்சுருக்க ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து லைட்டாக சூடு ஏறணும். இதில் லைட்டாக சூடு ஏறினதும் 750 கிராம்ஸ் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஆப்பிள் 250 கிராம், பீட்ரூட் 250 கிராம், கேரட் 250 கிராம் மொத்தம் சேர்த்து 750 கிராம் எடுத்ததுனால 750 கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் நம்ம சேர்த்துக்கணும். இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண உங்களுக்கு மெல்ட் ஆகி ஒரு ஃப்ளோயி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இதை நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நல்ல ஒரு வாட்டர் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு கையில் எல்லாமே இது தெறிக்க ஆரம்பிச்சிரும், வெளியும் தெறிக்கும். அதனால் இதை மூடி போட்டு தான் நம்ம குக் பண்ணணும். அப்பப்போ கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வாட்டர் எல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம மூடி போடவே தேவையில்லை. அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நான் மூடி போட்டு குக் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் காட்டுறேன். பாருங்கள், மூடி எல்லாத்துலேயுமே நல்லா இந்த மாதிரி தெரிச்சிருக்கு. அப்பப்போ எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் மூடி போடுறப்போ, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இதுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டு குக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. 30 மினிட்ஸ் போல் ஆகிடுச்சு இல்லையா? இதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இந்த ரெசிபி எப்படி 2 in 1 கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதில் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு 5 to 10 drops ஆஃப் லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமேட்டே அது ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அதுதான் ஏபிசி ஜாம். உங்கள் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக வீட்டிலே ஜாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் 25 கிராம்ஸ் அளவு பாதாம், 25 கிராம்ஸ் அளவு கேஷ்யூஸ், 5லேருந்து 10 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம அந்த கடாயில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். உங்களுக்கு நட்ஸில் எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் அந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது வந்து உங்கள் இஷ்டம் தான். நான் வந்து இன்றைக்கி பாதாம், முந்திரி மட்டும் சேர்த்துருக்கேன். சில பேருக்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்காது, அதனால் நீங்கள் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த ட்ரை நட்ஸை நீங்கள் சேர்த்துக்கலாம். நட்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நீங்கள் கரண்டியை வச்சு இப்படி சென்டராக ஒரு லைன் போட்டிங்கன்னா அது ரெண்டுமே வந்து மெதுவாக தான் ஜாயின் ஆகணும். உடனே ஜாயின் ஆயிடுச்சுன்னா இன்னும் நம்ம கன்சிஸ்டன்சிக்கு வரலன்னு அர்த்தம். பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நான் சென்டராக ஒரு லைன் போட்டு காட்டுறேன். உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் எவ்வளோ மெதுவாக ஜாயின் ஆகுதுன்னு. இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் 15 மினிட்ஸ் கைவிடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நீங்கள் மிக்ஸ் பண்ண நல்லா வந்து இது இன்னும் கெட்டியாகும். இந்த கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ண முடியலன்றதுனால நான் ஒரு தோசை கரண்டி வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுறேன். நீங்கள் எவ்வளோ தூரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் இது வந்து நல்லா கெட்டியாகும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. கொஞ்சம் கூட சைடில் இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இப்போது ஒரு 15 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு. அதனால் இதை நம்ம ஃபேன் காற்றுல வச்சு மிக்ஸ் பண்ணி விட போகிறோம்.
நீங்கள் ஃபேன் காற்றுல வச்சு மிக்ஸ் பண்ண இந்த மாதிரி நல்ல ஒரு பூஸ்ட் கலரில் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விடணும். அப்போ தான் வந்து அந்த கட்டியெல்லாம் சின்ன சின்னதாக உங்களுக்கு வரும், இல்லைனா ரொம்ப பெரிய பெரிய கட்டியாக வந்துடும். நல்லா கம்ப்ளீட்டாக சூடு ஆறணும். அது வரைக்கும் இதை வந்து இந்த மாதிரி கை வச்சு நம்ம உடச்சி விட்டுட்டே இருக்கணும். என்னால் இந்த அளவுக்கு தான் மிக்ஸ் பண்ண முடிஞ்சுது. சின்ன சின்ன கட்டிகள் இருக்க தான் செஞ்சுது. இப்போ கம்ப்ளீட்டாக நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம எப்படியும் மிக்சியில் போட்டு தான் அரைக்க போகிறோம். அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்ல பவுட்ரை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. கொஞ்சம் கூட கொரகொரப்பே இல்லாமல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். நீங்கள் அரைச்சி ஒரு பிளேட்டில் கொட்டி இந்த மாதிரி ஆற வச்சுக்கோங்க. ஆறினதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது பார்க்குறதுக்கு அப்படியே பூஸ்ட் மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் அதை அப்படியேவும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதை ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவு ஏபிசி மால்ட் சேர்த்துக்கிறேன். நல்ல சூடான பால் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம நல்லா நைஸாக அரைக்கிறதுனால இந்த பவுடர் வந்து கொஞ்சம் கூட அடியில் தங்காது, நல்லா பாலோடே மிக்ஸ் ஆகிடும். நம்ம வந்து நாட்டு சர்க்கரை மிக்ஸ் பண்ணி செய்கிறதுனால நம்மளுக்கு பாலில் மிக்ஸ் பண்ணுறப்போ இந்த கலரில் தான் கிடைக்கும். உங்களுக்கு பிங்க் கலராகவே வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளை சர்க்கரை பயன்படுத்திக்கலாம். அப்போது வந்து உங்களுக்கு பிங்க் கலர்லேயே கிடைக்கும். நம்மளோட குழந்தைங்களுக்கு நம்ம பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ்னு வாங்கி கொடுக்குறோம். அதிலலாம் என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னே நம்மளுக்கு தெரியாது. இந்த மாதிரி நீங்கள் கைப்பட ரொம்ப ஹெல்த்தியாக நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோவில் மால்ட் மட்டும் இல்லாமல் ஜாம் எப்படி செய்கிறதுன்றத சொல்லி கொடுத்தாச்சு. கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோடு நம்ம சேனலில் மீட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் போட்ட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.